நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகியும் தஞ்சையம் அசிதேக்ஷணா. வால்மீகி ராமாயணத்தில் வரும் ஸ்லோகம் இது. ஹனுமான் அசோகவனத்திலே சீதையை காண்கிறார், மனத்தால் வணங்குகிறார். உடனே மனத்தால் ராமனை கூட்டிக் கொண்டு வந்து தன் இதய பீഠத்தில் இருத்தி கொள்ளுகிறார். கண்முன்னாலே சீதையை கண்டார். ஆனால் கண்முன்னால் ராமன் இல்லை. அவன் கிஷ்கிந்தையில் காத்து கொண்டு வருத்தத்தோடு இருந்தான். ராமனை கொண்டு வந்து தன் மனக்கண்ணில் நிறுத்தி கொண்டார். சீதையும் மனத்தில் சிம்மாசனத்தில் அமர்த்தி கொண்டார். இருவரையும் அருகில் அருகில் நமஸ்கரித்தவுடன் அவருடைய உள்ளத்தில் எழுந்த எண்ணத்தையே இந்த ஸ்லோகம் பிரதிபலிக்கிறது. இருவருக்குந்தான் எவ்வளவு ஒற்றுமை! அழகால் ஒற்றுமை, பிறப்பால் ஒற்றுமை, வயதால் ஒற்றுமை, ஒழுக்கத்தால் ஒற்றுமை. ரெண்டு பேருக்கும் சொல்லி மாளாது. அனுரூப தாம்பத்தியம். ரெண்டு பேரும் ஐடியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நிறையா போட்டியெல்லாம் கூட உலகத்தில் நடக்கிறது. அந்த போட்டியே இல்லாத யுனானிமஸாக அப்போசிஷனே இல்லாமல் ஐடியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று தேர்ந்தெடுக்கணும்னால் ராமனு சீதையும் அப்படித்தான் வாழ்ந்தார்களாம். ஆதர்ஷ தம்பதிகள்னு சொல்கிறோம். அபிமத தாம்பத்தியம், அனுரூப தாம்பத்தியம். பெருமானையும் பிராட்டியும் மட்டும் திவ்ய தம்பதிகள்னு சொல்லுவோம். நாமெல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா தம்பதிகள்னு தான் சொல்லுவார்கள். அவ்வளவு தூரம் மனது ஒருமித்து, அழகு ஒருமித்து, ஒழுக்கத்தில் துல்லியமானவர்கள், அழகில் துல்லியமானவர்கள். அந்த சீதாராமர்களை வணங்கும் சான்றோர்கள் எத்தனையோ பேர். ஆஞ்சநேய சுவாமி, அதே போல விபீஷணன், குஹன், பரத்வாஜர், சுதீக்ஷ்ணர், சரபங்கர், அத்ரி, அனசூயா, எத்தனை பேர் சீதை ராமனை வணங்கினார்கள். அவர்களை வணங்க வணங்க ராமனுக்கு சீதைக்கு இருந்த ஒழுக்கம், அவர்களுக்கு இருந்த ஒளி, அவர்களுக்கு இருந்த ஞானம், அவர்களுக்கு இருந்த பணிவு, அது ஒன்னொன்று இவர்களையும் வந்து அடைகிறது. அவர்கள் சான்றோர்களாகி விடுகிறார்கள். மெதுமெதுவே ராமனை நினைக்க அவனோட ஒப்பிடும் போது மற்ற அனைத்தும் துச்சம், புல்லுக்கு சமம் என்கிற தெளிவு அவர்களுக்கு பிறக்கிறது. நாம் தெளிய வேண்டும். உலகத்தில் இருக்கும் பல பிரச்சனைகள், பல ப்ராப்ளம்ஸ் நமக்கு பெருசா பூதமாட்டம் நம்ம முன்னாடி ஆடும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. இந்த பூதத்தை சமாளிக்கணும்னால் மகாபூதத்தின் துணையை நாட வேண்டும். இதை விட பெரிய பூதத்தோட நாம் பார்ட்னர்ஷிப் வச்சுடணும். பார்ட்னர்ஷிப்பு பெருமானோட வச்சுக்க முடியாது, திருவடிகளைத்தான் பற்ற முடியும். அப்போ இந்த பூதத்தை நம்ம எதிர்கொள்ளணும்னால் மகாபூதமான பெருமானை பிடிச்சிருந்து மேன்மேலும் அவரை பற்றி நினைக்க வேணும், தியானிக்க வேண்டும், நாமங்களை சொல்ல வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருந்தால் இந்த பூதாகாரமாக பிரச்சனை நிற்கிறதுங்கிறமே இது ஒரு விஷயமாகவே படாது. அது அப்படி பனிப்பட்டா, சூரிய ஒளிப்பட்டா பனி விளைவிடாதா? கொஞ்ச நேரத்தில் மேகம் போயிடும் இல்லையா? பாசிங் கிளவுட்ஸ்ன்னு சொல்கிறோமே, அதை போல எல்லா கஷ்டங்களும் விலகிடும். கஷ்டங்கள் வரும், வராமல் இருக்காது. ஆனால் அந்த கஷ்டங்கள் விலகும். எப்போதும் பெருமானை நினைத்து அவன் அருளாலே அவனுக்கு இருக்கிற பண்புகள், அவனுக்கு இருக்கிற குணங்கள் அதில் ஓர் துளி பெற்றாலும் போதும். மெதுமெதுவே அப்படி பெற்றவர்கள் வளருகிறார்கள். வசிஷ்டர் வளர்ந்தார், விஸ்வாமித்திரர் வளர்ந்தார், பரத்வாஜர் வளர்ந்தார். இப்படி ஓரொரு ரிஷியும் ராமனிடத்துல பண்போடே பணிவோடே வளர்ந்தார்கள். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவனுடைய அனுகிரகத்தால், ராமனுடைய கண் பார்வையால் தாங்கள் பாக்கியம் பெற்றோம் என்று இவர்கள்லாம் நினைச்சிருக்கிறச்சே, பதிலுக்கு ராமன் என்ன நினைக்கிறார்? இப்படி ஒரு ரிஷியை சந்திக்க பெற்றோமே, வணங்க பெற்றோமே, இது நமக்கு கொடுத்து வச்சிருக்கு, நாம பண்ணின பாக்கியம். ரிஷியே உம்ம அருள் எனக்கு கிடைக்குமா? விஸ்வாமித்திரர் பின்தொடர்ந்து போய் பணி செய்கிறார். வசிஷ்டர் சொன்னபடியெல்லாம் கேட்கிறார். சுதீக்ஷ்ணர் வழிகாட்டு நடத்துக்கெல்லாம் போறார். சரபங்கர் மோட்சம் போறதையே பார்த்திருந்தார். ஒரு மூதாட்டி சபரி, அவ கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் மோட்சம் போறதை பார்த்திருந்தார். ஒரு ஜட்டாயு வயசானவர், அவருக்கு வேண்டியதெல்லாவற்றையும் செய்தார். எங்கும் யாரையும் அவமரியாதை பண்ண மாட்டார். அப்படித்தான் ராமன் வழக்கம் வச்சுருக்கான். அப்போ பெருமானை மரியாதை குறைவா நம்ம நடத்த மாட்டோம். அதுலேயே நேற்றுக்கு சந்திக்கச்சே ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? வைகுந்தத்தில் இருக்கிற பெருமான் முன்னாடி நிற்கிறச்சே நன்னா ரொம்ப மதிப்போடு அப்படி குனிஞ்ச முதுகு கூட நிமிராது, அப்படி கூழை கும்பிடுங்கிறமே அந்த அளவுக்கு அவர் முன்னாடி போட்டு நின்றுடுவோம். அதே நம்ம கோவில் பக்கத்து தெருவில் இருக்கிற கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் நிமிர்ந்து நிடுவோம்.
வம்பு பேசலாம், டெலிஃபோனுக்கு பதில் சொல்லலாம், கச்சகச்சான்னு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து சத்தம் போடலாம், அர்ச்சக சுவாமியினிடத்திலே என்ன ஒரு வாரமாக காண எப்படி இருக்காப்புல இருக்கு என்றெல்லாம் கேட்கலாம். இதுவே கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்படி நடந்துக்கூடாது. இனிமே நாம் கோவிலுக்கு போகும்போது இன்னென்னதை ஞாபகம் வச்சுங்க. எங்கேயும் எச்சல் துப்புறது கூடாது, எங்கேயும் வேஷ்டியை மாற்றி உதறி அவிழ்த்து விட்டு கட்டி கொள்ளுவது கூடாது, எப்போதும் மேலே தூக்கி துண்டை போட்டுக்கொண்டு போவது கூடாது. அப்படியே உத்திரியம் துண்டு இருந்ததுன்னா அதை இடுப்பில் தான் கட்டி கொள்ள வேண்டும். இதெல்லாம் சிலது. கண்ட கண்ட பேச்சை பேசக்கூடாது. பிரதட்சிணம் பண்ணுமா அதில் நினைவோட பண்ண வேண்டும். எதையோ நினைத்து கொண்டு பெருமான் சன்னிதானத்தை வலம் வரக்கூடாது. துவஜஸ்தம்பத்தடியில் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். எங்கேயோ பிரசாதம் வாங்குறோம், அதை உட்காந்து சாப்பிட்றோம். பெருமாளை தரிசித்து முடிச்சுட்டு வந்துட்டு பிரசாத இடத்துக்கு போய் பிரசாதம் வாங்கிக்கிறோம். புளியோதரை வாங்கிக்கிறோம், தத்தியோனம் வாங்கிக்கிறோம், லட்டு வாங்கிக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் இடம் வச்சிருப்பாளோ இல்லையோ உட்காந்து சாப்பிட்றதுக்காக. அங்கே உட்காண்ட உடனே ரவுண்டாக உட்காந்துப்போம். நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு 5-6 பேர் அப்படியே பெருமாள் சேவிச்சுட்டு வருவோம். இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, குழந்தைகளுக்கும் லீவு நாளாக இருக்குது, போயிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்துடுவோம். உட்காண்டிருக்கிறச்சே பெருமாள் தரிசனம் முடிஞ்சு போச்சு. ஆகவே இனிமே எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து கொண்டு அந்த புளியோரையை சாட்டுண்டே தத்தியோனத்தை சாட்டுண்டே என்னென்ன கதையோ பேச ஆரம்பிச்சிருவோம். தயவுசெய்து செய்தாங்க அந்த கோயிலை பற்றி அந்த பெருமானை பற்றி தான் அந்த குடும்பத்தில் அப்போ பேசணும். அந்த கோவில்லேருந்து வெளியில் போகிற வரைக்கும் வேற எதையும் மனசில் கொள்ள வேண்டாம். அவனையே நினைங்கோ. என்னமா சேவிச்சோம், அவர் சயனிச்சுட்டு இருந்தார்ல, 4 கை இருந்ததா 2 கை இருந்ததா, திருவடியை நீட்டின்னு இருந்தாரா மடக்கின்றாரா, 2 திருவடியும் நேரம் இருந்ததா இல்லை ஒரு திருவடி இப்படி இருந்ததா, நின்ன திருக்கோலத்தில் இருக்கிற உற்சவமூர்த்தி 4 கைகளோடு இருந்தாரே, சங்கத்தை எப்படி பிடிச்சிருந்தார், சக்கரத்தை எப்படி பிடிச்சிருந்தார், இன்னைக்கு என்ன ஆடை, சகப்பாடையா பச்சையா நீலமா, என்ன ஆபரணங்கள் சாத்தி கொண்டிருந்தார், வைர கிரீட்டமா இல்லை முத்து கிரீட்டமா, என்னமா சிரிச்சுட்டு இருந்தார் இன்னைக்கு பெருமாள். ஒரு மாலை சமர்ப்பிச்சிருந்தாலே, புஷ்ப மாலை மல்லிகை மாலை, அப்படியே கமகமான பெருமாள் திருமையில எப்படி இருந்தது. இதை போலத்தான் பேசி கொண்டிருக்க வேண்டும். இல்லை அந்த தேசத்து சரித்திரம் புராணங்களில் அந்த க்ஷேத்திரத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பற்றி ஆங்காங்கு பல பேர் குறுக்க நடுக்கும் போயிட்டு வந்துருக்கலாம். அவர்களோட பேச்சுவார்த்தை அதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம குடும்பத்தோட வந்திருக்கோம், பிரசாதத்தை சாப்பிட்டு இருக்கோம், பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அவரை பற்றியே பேசிவிட்டு தான் வெளியில போகணும். தப்பி தவறி எங்கோ மூளைக்கு சென்று புகைப்பிடிப்பது கூடவே கூடாது. ஏன்னா பல இடத்துல போய் பார்க்குறச்சே பகீருங்கிறது, மூலையில ஒரு துண்டு கிடக்கிறது. நான் மேலே போட்டுக்கிற துண்டை சொல்லலை, ஆரோ பிடிச்சிட்டு கீழே ஒரு துண்டை போட்டிருக்காளோ இல்லையோ, செய்யவே கூடாது. நீங்கள் உடனே சொல்லலாம், ஆக புகைப்பிடிப்பது கோவிலுக்குள்ள குற்றம், அதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது, எச்ச துப்புவேன் அவ்வளவுதான். இல்லை இல்லை, எச்ச துப்புவது கோவிலுக்குள்ள குற்றம், எனக்கு அடக்க முடியல, அதனால் சிறுநீர் கழித்தேன் அவ்வளவுதான். அது நான் என்ன பண்ணுவேன், ஓ சிறுநீர் கழிப்பது கோவிலுக்குள்ளே கழிப்பது குற்றம், ஆனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணல சுவாமி, நாங்கள் பாட்டுக்கு பிரசாதம் வாங்கிட்டு குடும்பத்தோட உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம், அதுவும் குற்றம். கீழே சொன்னதெல்லாம் எப்படி குற்றமோ அதே போல கோயிலுக்குள் பெருமானை தவிர மற்றொன்றை நினைப்பதோ பேசுவதோ குற்றம். இதெல்லாம் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, கோவிலுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த கடவுள் விக்கிரக ரூபத்தில் இருக்கார், அவர் என்ன பார்க்க போறாரான்னா இல்லையே, இதுதானே நம்ம நினைவு. கியூவில் நின்றுட்டு இருப்போம். இன்னைக்கு எல்லா கோவிலையும் கூட்டம் அதிகம்னு வச்சுங்க, வாசப்படி வரைக்கும் கியூவில் நின்றுட்டு இருக்கிறச்சே மற்ற பேச்சு தானே பேசுகிறோம். மற்ற பேர் யாரெல்லாம் கியூவில் நின்றுட்டு இருக்கார்கள் எல்லாத்தையும் ஒரு நோட்டம் விடுவோம். இவா ஓரஹத்தியா நாத்தனாரா தெரிந்தவாளா தெரியாதவாளா, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கா, பஸ்ஸில் வந்திருக்காளா, ஏசி பஸ்ஸா நான் ஏசி பஸ்ஸா, எல்லா விசாரம் முடிஞ்சு போடும். ஏன்னா கியூவில் நிற்கிறோமோ இல்லையோ, கியூவில் நிற்கும் போதும் பகவானை பற்றியே நினைக்க வேண்டும். ஏதான ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சுடுங்க, அவர் ஒரு 50-60 பக்கம் 100 பக்க புஸ்தகமாக இருந்தாலும் படித்து முடிச்சுடுங்க. இல்லையா நல்ல ஸ்லோக புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சொல்லி முடிக்கிறது. கியூ நகரலையா, மறுபடியும் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் சொல்லி முடிங்க. அந்த கியூவில் நின்று பெருமாளை தரிசிச்சுட்டு வெளியில் வர்ற வரைக்கும் மற்ற எண்ணம் இல்லாத இருக்கட்டுமே. இதை ஒரு விரதமாக எடுத்துப்போமே, இது ஒரு தவம் தானே. தவம்னா எல்லாரும் காட்டுக்கு போய் என்ன பண்ணுறார்கள், புலன்களை அடக்கிறது, வேற எதிலையும் ஈடுபடுத்தாது இருக்கிறது தவம் பண்ணுறது. இது நம்ம கோவிலுக்குள்ளேயே பண்ணலாமே. சின்ன சின்ன தவம் நம்ம நாமே பரீட்சை பண்ணி பார்த்துப்போம். இந்த கியூவில் போய் நின்னதுலேருந்து வெளியில் தரிசித்துட்டு வர்ற வரைக்கும் வேற எதை பற்றியும் நினைக்கிறது இல்லை. முதல்ல அந்த லட்சியம் அந்த இலக்குக்கு நம்ம புத்தி நன்னா கட்டுப்படுறதான்னு பார்ப்போம்.
இதை போல சின்ன சின்ன கட்டுப்பாடுகளையே நாம விதிச்சுக்கணும். விதிக்கலேன்னு வச்சுங்க, இப்ப கியூல நின்றுண்டே வேற ஏதோ பேசுறோம், கோவிலுக்குள்ளே இருந்து எச்ச துப்பிட்டோம், எங்கேயோ மூலையில போய் சிறுநீர் கழிச்சிட்டோம், பிரசாதம் சாப்பிட்டுட்டே இருக்கிறச்சே வேற வம்பு பேசுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெருமான் என்னை கவனிக்கவில்லை, என்னை பார்த்து கையும் களவுமாக பிடிப்பதற்கு ஆள் இல்லை, செய்கிறேன். சுத்துமுத்தும் பார்த்துக்கிறோம். இதுல வேடிக்கை பாருங்க, ஒருத்தர் எச்ச துப்ப போறார், நன்னா வாயில எதையோ போட்டு கொதப்பிட்டு அதை துப்புறதுக்கு போறார். துப்பும் போது கொஞ்சம் இப்படி பார்த்துப்பார், யாரும் காவலாளிகள்லாம் இல்லை, ஒன்றும் போலீஸ் எல்லாம் இல்லை, அப்படின்னு ஒன்று நன்னா துப்புறாரோ இல்லையோ. அப்போ அவர் என்ன தெரியுமா நம்புறார்? கோவிலுக்குள்ளேயே இருக்கார், ஆனா அந்த கோவிலினுடைய மதில் சுவர் அளவுக்கு கூட என்ன நடக்கிறதுன்னுட்டு உள்ள இருக்கிற பெருமாளுக்கு தெரியாதுன்னு தானே அவர் நினைச்சிட்டு இருக்கார். கொஞ்சம் உண்மையா சொல்லுங்க, உள்ள நின்று இருக்கிற சாமிக்கு இந்த கோவில்ல இருக்கிற 4 பிராகாரத்துக்குள் உலகத்துல நடக்கிறது முழுக்க அவருக்கு தெரியும். ஆனா நான் வேணும்னு இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்றேன், அந்த கோவில் 4 மதிலுக்குள்ளே நாம போய் ஏதானு தப்பு பண்ணோம்னா அது கூட அவருக்கு தெரியாது. இது எவ்வளவு அவமரியாதை! அப்ப பகவானுக்கு சர்வஜத்துவம் இல்லை, சர்வசக்தி கிடையாது. பெருமான் அனைத்தும் அறைந்தவர், அனைத்து சக்தியும் உடையவர், எங்கு நடக்கிறதையும் தெரிஞ்சுக்கூடியவர். ஆனா நம்ம இப்படி சுத்துமுத்தும் பார்க்கும். ஆனா சுகாச்சாரியர் என்ன தெரியுமா சொல்றார்? அப்படி நீ சுத்துமுத்தும் பார்த்து ஒருத்தரும் உன்னை கவனிக்கவில்லைன்னு நினைச்சிருக்கிறியே, நீ தான் முட்டாள். யாரெல்லாம் பார்க்கறா தெரியுமோ? மேலேந்து சூரியன், சந்திரன், குபேரன், வருணன், மலைகள், பூமி, செடி கொடிகள், காற்று, எத்தனை தேவதைகளை பெருமாள் வச்சிருக்கார். எல்லாரும் ரெப்ரசன்டேட்டிவ், ஒத்தொத்தர் ரிப்போர்ட் அனுப்புவா. நாம டெய்லி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத எல்லாரும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுவா. இவன் இன்னென்ன பண்ணியிருக்கான்னுட்டு பெருமாள் மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுவார். வேடிக்கையா சொல்லணும்னா முன்னாடியாவது லெட்டர் போடணும், 4 நாள் ஆகும் நம்ம பண்ண தப்பு போய் சேர்றதுக்கு. இன்னைக்கு இமெயில் அனுப்பிச்சுட்டாலே போதும், உடனே நம்ம பண்ண தப்பு தெரிஞ்சிடும் இல்லையோ. அவளுக்கு லெட்டரும் வேண்டாம், இமெயிலும் வேண்டாம், நினைத்த மாத்திரத்தில் சங்கல்ப சக்தியால பெருமாள் தெரிஞ்சுக்கிறார். ஆகவே கோவிலுக்குள்ளேயே இதை போல நாம தவறுகள் பண்றோமே, எதன் அடிப்படையில்? இந்த தெய்வத்துக்கு இந்த கோவிலுக்குள்ளும் நான் என்ன செய்கிறேன்கிறது தெரியாது, அவருக்கு கண்டுபிடிக்கிற சக்தி கிடையாது, ஆகவே நாம் குற்றம் செய்யலாம். ஒண்ணு இதனால் இருக்கணும், இல்லை ரெண்டாவது கண்டுபிடிச்சாலும் என்னை தண்டிக்க மாட்டார், எனக்கு அது நன்னா தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையால் இருக்கலாம். அது ரொம்ப உயர்ந்த நம்பிக்கைன்னு வச்சுங்க. பகவான் எப்போதும் மன்னிப்பார், எதையும் தண்டிக்க மாட்டார். ஆனா அதுக்குன்னு டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்கலாமா? செய்யக்கூடாது. அப்ப இதை செய்யறோம்னாலே அந்த தெய்வத்திடத்துல நமக்கு மதிப்பு குறைஞ்சுடுத்துன்னு அர்த்தம். இது இவ்வளவுன்னா கோவில்லையே நீங்க பார்த்துருக்கலாம், யாரானும் கோவிலாருக்குள்ளேயே சண்டை வந்துடும். அப்ப பெருமாள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பார், புறப்பாடு நடந்துட்டே இருக்கும், அவர் ஒரு இடத்துல நிற்பார், யாருக்குமோ நேரமாகி சண்டை வந்துடும். 1.5 மணி நேரம் சண்டை நடக்கும், எதுக்கு நடக்கிறதுனே தெரியாது. ஆனா சண்டை பெருசா வலுத்துடும். பெருமாள் காத்துட்டே இருக்கணும், என்னை இவர் தூக்கின்னு போனா தானே அவர் போக முடியும், அவருக்கு மேல புறப்பாடாகணும். இவரானா சண்டை போட்டு முடிக்கிற வரைக்கும் வர்றதா இல்லை. எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய அபச்சாரம்! இதே நாம 2 பேரும் வைகுந்தநாதனுக்கு முன்னாடி நின்று சண்டை போடுவோமா? வைகுந்தத்துல போய் போடுவோமா? ஏன் அவ்வளவு தூரம்? இந்த உள்ளூர் பிரமுகரை பார்க்க போயிருக்கிறச்சே முன்னாடி நின்று சண்டை போடுவோமா? 2 நிமிஷம் சண்டை போட்டா அடுத்த நிமிஷம் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவா. நம்மள ஆள் வச்சிருக்க மாட்டார். அவர் ஒரு பெரிய பணக்காரர், அவரை பார்க்க போறோம், இல்ல பெரிய அரசியல்வாதி பார்க்கறதுக்கு போறோம், யாரோ பெரியவர் அப்படி இருக்கிற பதவியில் இருக்கார், பெரும் பதவியில் இருக்கார், பார்க்க போறோம். நீர் கொஞ்சம் இரும், எங்க சண்டையை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு அவரை பார்த்து சொல்ல முடியுமா? உம்ம சண்டையை போடுறதுக்கு இங்கேயா கிடைச்சது, தூக்கி போடு உள்ளே. அடுத்த நிமிஷம் ஆர்டர் போட்டுற மாட்டார். ஆனா பெருமான் முன்னாடி சண்டை போடுறோம், பெருமாள் முன்னாடி வம்பு பேசுறோம், கோவிலுக்குள்ளே எச்ச துப்புறோம். என்ன நம்பிக்கை? இவருக்கு தெரியாது. அப்ப அந்த பதவியில் இருக்கிறவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாது. இது பெருமானையே நாம் அவமதிக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. பெருமான் அனைத்தும் தெரிஞ்சு வச்சுருக்கார். பின் அவர் ஆக்ஷனே எடுக்கலையேன்னா நோட் பண்ணி வச்சுருக்கார். ஆக்ஷன் எடுப்பார், எடுக்க வேண்டிய அன்னைக்கு எடுப்பார். அதுக்கு ஆள் வச்சிருக்கார். அவர் எந்தெந்த ஆளை வச்சு நம்ம எப்படி ஆக்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்துடுவார். ஆனா இப்ப உடனே செய்ய மாட்டார், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பார். திருந்தரானான்னு பார்க்கிறார், திருந்த மாட்டான்கிற எண்ணம் வந்த பிற்பாடுதான் ஆக்ஷனே எடுப்பார். ஆனா அவர் எப்பவும் இன்ஆக்டிவ்னு நினைச்சுடக்கூடாது, அவர் எப்பவும் ஆக்டிவ். ஆனா பார்த்துட்டே இருப்பார், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருப்பார். அப்ப பெருமானையே நம்ம அவமரியாதை பண்ணிடுறோமே. இது கோவில்ல இருக்கிற பெருமான் பாடு. இதே அந்த பெருமாள் நம்ம வீட்டுல இருக்கார் பாருங்க, அவ்வளவுதான். அந்த மதிப்பும் இல்லை. கோவிலுக்கானு போனா கியூ நிற்க வைக்கிறா, அப்படி இப்படி சத்தம் போடுறா, டிக்கெட் வாங்க சொல்றா, என்னமோ இருக்கு, அங்கேருந்து வண்டி கட்டின்னு போயிருக்கோம் சாமி, இதெல்லாம் இருக்கு.
இவர் என்ன, நான் டிராயிங் ரூம்லேருந்து பூஜா ரூம் போகலாம், பெட்ரூம்லேருந்து பூஜா ரூம் போகலாம், நம்ம கைக்குள்ள பெருமாள் இருக்கார், நான் இன்னைக்கு அவருக்கு சோறு போட்டா உண்டு இல்லைன்னா இல்லை. எவ்வளவு குறைச்சிட்டோம் பாருங்க. அவர் முன்னாடியே அவர் அவமதிக்கிறோம். இப்படி தெய்வத்தை ஓரொரு விதத்தில் அவமதிச்சுட்டு இருக்கமே. அப்படி இருக்கிறச்சே மனிதர்களை நாம அவமரியாதை பண்ணாத இருப்போமா? ஆனா அதை பண்ணக்கூடாது. அதுதான் பணிவுன்னு பகவான் கூறுகிறார். அந்த பணிவு உன் பிள்ளைகளிடத்துல இல்லை திருத்தராட்ரா, கெட்டே போனார்கள். ஆக பணிவு ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுட்டோம்.